குருச்சரணம் பெங்களூர் ரேக்கி மீட்டிங் வரும் 27, 28 சனி ஞாயிறு தேதிகளில் பெங்களூரில் ரேக்கி மீட்டிங் நடைபெற உள்ளது. நீண்ட நாட்களுக்கு பிறகு நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே MBBS DU அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளது. நேரடியாக அம்மா தீட்சை கொடுக்க உள்ளார்கள். புதிதாக ரேக்கி 1, 2, 3, 4 தீட்சை பெற ஆர்வமுள்ளவர்கள் நேரடி தீட்சை பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே அம்மாவிடம் தீட்சை பெற்றவர்களும் உயர் வகுப்புகளுக்கான தீட்சை பெற்று பயன்பெறலாம். ரேக்கி 1, 2, 3, 4 அமடைஸ், லாமாஃபரா, குவானின், பஞ்சபக்ஷி, கபாலா நியூமராலஜி, ஹவுஸ் கிளென்சிங், 100 நியூ ரேக்கி மந்த்ராஸ் வகுப்புகளும் நேரடியாக நடைபெற உள்ளன. பல நாடுகளில் இருந்து பல்வேறு சக்தி வாய்ந்த பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம் அம்மாவின் கைகளால் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். அம்மாவின் நேரடி ஆசி பெற இது ஒரு அரிய சந்தர்ப்பம். முன்பதிவு மிக மிக அவசியம். குறைந்த இடங்களே உள்ளன. விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குரு சரணம். சரணம். எழுதிய பிள்ளைகள், உலக மக்கள், என்னுடன் கலந்த எனக்கு தேக்கிய குழந்தைகள், நீங்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பிரமாதமாக வாழணும்னு அம்மா வேண்டிக்கிறேன். இப்போ நான் பேசும்போது கைகளின் மாயம், நம்ம வளமான வாழ்வுக்கு, கோட்டீஸ்வர வாழ்வுக்கு கைகளின் மாயம். இந்த கைகளின் மாயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கைகளின் மாயம் என்னன்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் போல முதல்ல பாஸ்வேர்டு எடுத்துக்குவோம். இம்பேஷன்ஸ், சிக்கடி, sweet chestnut, clematis and gentian. Impatient, chicory, sweet chestnut, clematis, gentian. அதுக்குள்ள நம்பர் என்ன அப்படின்னா 318798. அப்போ தள்ளி எடுத்துக்கணும். 318718 எல்லாமே. நீங்கள் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும். நான் இத்தனை வகைகளை சொல்லித்தரேன். இது எல்லாமும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ பொதுவாக எல்லாரும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அது ஒரு சப்ஜெக்ட் தான் பேசுகிறாங்க. பொதுவாக நம்பர்னா நம்பரு, மந்த்ரானா மந்த்ரா, முத்திரைனா முத்திரை. நான் உங்களுக்கு ஏன் மொத்தமாக கொடுக்குறேன், நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யலாமே போதும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சாலும் சரி, கரெக்டாக செஞ்சீங்கன்னா அது போதும். புரிஞ்சுதா? மந்திரத்தை பார்ப்போம். ஓம் தாரே து தாரே தோரே ஆயுர் ஞான புஸ்திம் குரு ஸ்வாகா. ஓம் தாரே து தாரே தோரே ஆயுர் ஞான புஸ்திம் குரு ஸ்வாகா. ஓகே, இதில் ஸ்ரீங்கிறது என்னன்னா அழகு, ஆசீர்வாதம், மனநிறைவு. அதுக்கு ஒரு ஸ்ரீங்கிற மந்திரத்தை மட்டும் கூட நீங்கள் சொல்லிக்கலாம். புரிஞ்சுதா? அப்புறம் ஜேடு விளக்குக்கு அடியில் என்ன பண்ணு, இந்த பாருங்க, இப்படி ஒன்று, அதுக்கப்புறம் நடுவில் ஒரு கோடு, ஒரு ஹாஃப் மூன், இந்த பக்கம் ஒரு ஹாஃப் மூன், நடுவில் ஒரு கோடு, ஒரு புள்ளி. இதை மட்டும் நீங்கள் வரைஞ்சாலே போதும். அதுக்கு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்வாகா அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு ஒரு முத்திரை இருக்குது. என்னன்னு பாருங்க, இந்த மாதிரி முத்திரை. இதுக்கு நம்ம பெரியவர்களுக்கு நம்மளுடைய இந்த ஃபிங்கரால் காட்டுறது, அவ்வளோதான். இந்த முத்திரையை நீங்கள் பண்ணணும். இந்த முத்திரை பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னா, அந்த சிஜிலியை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன வாழ்வுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ, வளமான வாழ்வுன்னா அது எல்லாத்தையும் தானே இருக்குது. நீங்கள் பணம் நிறையா சம்பாதிக்கிறது, அந்த பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறது, அதுக்கப்புறம் பிள்ளைகள் நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, அவங்க குழந்தைகளை கவனிச்சுக்கிறது, அடுத்து ஃபாரின் போகிறது, ஃபாரின் பிஸ்னஸ் பண்ணுறது, இது எல்லாம் கலந்தது தான் இந்த வளமான வாழ்வுங்கிறத மறக்கக்கூடாது. வளமான வாழ்வுங்கிறது எல்லாமே அதில் அடங்கி போச்சு. புரிஞ்சுதா? அப்போ நான் என்னங்க வளமான வாழ்னா ஒரு ரேண்டமாக இருக்குது அப்படின்னா, உங்கள் கைகளில் உள்ள பலம். இப்போ இந்த கையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படி தட்டுறீங்க. கைகளை 9 முறை தட்டிக்கோங்க. தட்டிட்டு கைகளை 9 முறை தட்டிட்டு நல்லா தேய்ங்க. அதையும் 9 முறையே தேய்ச்சினாலும் போதும். 9ல் 12 முறை தேய்ச்சிக்கிட்டு நீங்கள் வளமான முதல்ல கை வைக்க வேண்டிய இடம் என்னன்னா, நீங்கள் என்ன வைக்கணும், இங்கே வைக்கணும், லிவரில் வைக்கணும். இங்கேயும் கையை வைக்கணும். அப்படியே சூடு வர மாதிரி இருக்கும். ரேக்கி சான்ஸ் கேட்கவே வேண்டாம். அதுக்கப்புறம் இங்கே கை வைங்க. முதல்ல இங்கே, அப்புறம் இங்கே, அப்புறம் இப்படி வைக்கணும் கையை. 1, 2, 3 இந்த மாதிரி கை வச்சிங்கனாலே உங்களுக்கு 3 இடத்துல சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இங்கே சொல்லியிருக்கேன், 2வது இங்கே சொல்லியிருக்கேன், 3வது இங்கே சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் கையை வச்சிங்கனாலே எப்போ கையை நல்லா அப்படி பண்ணிட்டு
இல்லையா? பண்ணிட்டு இதை வச்சுட்டு அப்புறமா இந்த முத்திரையை வச்சுக்கணும். இந்த முத்திரையை வச்சு இப்படி வச்சுக்கிறீங்க. கையை தொடையில மிடில் தொடையில வச்சுக்கிறீங்க. இல்லை நடுவில் தொடைய நடுவில் வச்சுக்கிட்டு என்ன வேணுமோ அதை இமேஜின் பண்ணுங்க. நான் சொன்னேன்ல, இமேஜின் இஸ் த லைஃப். நீங்க நிஜமா பண்றதை விட முதல்ல இமேஜின் பண்றீங்க, அப்புறம் தான் வாழ்க்கை நடக்குது. எண்ணங்களே வந்தாலும் அந்த எண்ணங்களை இமேஜின் பண்ணுறீங்க, காட்சிகளா இமேஜின் பண்ணுங்க. ஸோ காட்சிகளா நினைச்சு பாருங்க. என்னென்ன தேவையோ அதை காட்சிகளா நினைச்சு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது நடக்கும். புரிஞ்சிச்சா? இந்த காட்சிகளா நினைச்சு பார்க்கறதுக்கு தான் உங்க மனசை நல்லா வச்சுக்கோங்க, எண்ணங்களை கரெக்டா வச்சுக்கோங்க, நீங்க வந்து கோவப்படாம இருங்க அப்படின்னு. இப்ப நீங்க இப்படி வைக்கிறப்பயே உங்களுக்கு நிறைய விஷயம் நடக்கும். நீங்க 1, அதுக்கப்புறம் என்ன சொல்லிக்க 2, then 3 இவ்வளவு மட்டும் வச்சீங்கன்னா போதும். இல்ல ரேக்கி படிச்சவங்க காலையில வந்து செல்ஃப் ரேக்கி கொடுக்கணும் வித் ஆல் த மந்த்ராஸ். நீங்க இப்படி கை வைக்கிறப்பே ஜிப் 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 ஏறும். புரிஞ்சுதா? கையை நான் ரேக்கி படிக்காதவங்களுக்காக கையை இப்படி பண்ண சொல்றேன். ரேக்கி படிச்சவங்க நாங்க மந்திரத்தை கையில போட்டுட்டு வச்சீங்கன்னா போதும். புரிஞ்சிச்சா? இதை மட்டும் செய்யுங்க. நிச்சயமா கைகள் இருக்க மாயம் நல்லாவே இருக்கும். அது மட்டுமில்ல, கைகளை வந்து என்ன பண்ண சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சு இப்படி பார்க்கணும். கைகளை இப்படி பார்க்கணும். புரியுதா? கைகளை இப்படி பார்த்துட்டு அந்த கையில 33 தேவர்கள் இருக்கிறதா அர்த்தம் இல்லையா? எல்லாருக்கும் நன்றி சொல்லி எல்லாரும் என் கூட இருந்து எனக்கு உதவி செய்யணும் சொல்றப்பே பாருங்க. பவர் நான் தான் ரேக்கி சேனல்ஸ். அப்ப இதை எல்லாரும் பண்ணுங்க. நீங்க முதல்ல காலையில் என்ன செய்ய சொல்லிக்க, கையை திறந்து பார்த்துட்டு முகத்துல கை வைங்கன்னு சொல்லிருக்கேன். அது காலையில எந்திரிச்சோடனே கைகளை பார்த்துட்டு அவங்க நமஸ்காரம் பண்ணிட்டு அதை வைக்கணும், நன்றி சொல்லிட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, எந்த மூச்சு விடுறோமோ அந்த மூச்சை காலை கீழே வைக்கணும். பெட்ல இருந்து அது கீழே படுத்திருந்தாலும் சரி மேலே படுத்திருந்தாலும் அந்த காலை ஊனி எந்திரிக்கணும். புரிஞ்சுதா? இதுகளை மட்டும் செய்யுங்க, நிச்சயமா நல்லது நடக்கும். புரிஞ்சிச்சா? கைகளை மட்டும் செய்யுங்க, இது மட்டுமே போதும். புரிஞ்சிச்சா? இதுக்கு முன்னாடி நான் நிறைய சொல்லியிருக்கேன். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நம்ம 6வது ஸ்ட்ரென்தன் பண்றதுன்னு மறக்கக்கூடாது. நான் சொல்ற ஒன்னொன்னு இட் டிபெண்ட்ஸ் அப்பா அந்த 6 அந்த சக்கரா. 6வது சக்கராவையும் சரி பண்றது தான். புரிஞ்சிச்சா? 6வது சக்கராவை சரி பண்ண 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 நம்ம வாழ்க்கையை முன்னேறிட்டே போவோம். புரிஞ்சிச்சா? சோ 6வது சக்கராவை நல்லா வச்சுக்கத்தான் அத்தனை விஷயமும் சொல்லிட்டு வரேங்கன்னு மறக்கக்கூடாது. புரிஞ்சிச்சா? அதை மட்டும் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே? ஐ லவ் யூ ஆல் மை அப்படி சொல்லுங்க. உள்ள கடுங்களா. பாய்.